ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் நவ் வித் சௌமியா. மதுரை வந்து சேர்ந்த இளமருதன் இரவு தூங்கி எழுந்து கண் விழிக்கிறப்போ விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகிருந்துச்சு. கூட கூட்டிட்டு வந்த வேலையாட்களுக்கெல்லாம் வேலைகளை ஒதுக்கி அவங்களுக்கான உரிய இடத்துக்கும் அனுப்பப்பட்டிருந்துச்சு. தன்னை அழைச்சிட்டு வந்த செவியனை தேடி வெளியே வந்தப்போ அடுக்கடுக்கா கட்டப்பட்டிருந்த புது மாளிகைகளை பார்த்து அவன் கண்கள் வியந்து போக அதுக்குள்ள செவியனே அவனை பார்க்க வந்திருந்தான். இந்த இடத்துல 3 பெரிய மாளிகைகள் கட்டப்பட்டிருக்கு. கட்டட வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. மர வேலைப்பாடுகளும் ஓவிய பணிகளும் தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம கூட்டிட்டு வந்தவங்களெல்லாம் அங்க அனுப்பியாச்சுன்னு சொன்ன செவியன் இளமருதனை கூட்டிட்டு போனான். இதுதான் மணமக்களின் பள்ளியறை. இந்த பேரரசின் வம்சக்கொடி வேர் பிடித்து மலர வேண்டிய மாளிகை. வாருங்கள் உள்ளே போய் பார்ப்போம்னு மாளிகைக்குள்ள இளமருதனை அழைச்சிட்டு போனான். காற்றெங்கும் நுண்ணிய மரத்தூள்கள் மிதந்துட்டு இருக்க சந்தனத்துடைய வாசனை மாளிகைக்குள்ள நுழையறதுக்குள்ள இளமருதனுடைய மூக்குல ஏறிச்சு. உள்ள வந்தவன் அதனுடைய வடிவத்திலையும் வாசனையிலையும் வண்ணத்திலையும் நிலை மறந்து நின்னான். பெரும் வட்ட வடிவத்துல 9 தூண்கள். அந்த தூண்களுக்கு மேல ஒரு குவி மாடம் இருந்துச்சு. மாடத்தின் மேற்கூரை முழுக்க ஓவியமா வரையப்பட்டிருந்துச்சு. இரவு நேரத்து வானமும் விண்மீன்கள் மின்னிட்டு இருக்க மாதிரின காட்சி அதுல இருந்துச்சு. இளமருதன் அண்ணாந்து பார்த்தபடியே இருக்க ஓவியர்கள் வேலையை முடித்து விட்டார்கள். ஆனால் குறித்து கொடுத்த அந்துவன் வந்து பார்த்து சரியென சொன்னால்தான் சாரத்தை பிரிக்க முடியும். இன்று நற்பகல் அவர் வந்து விடுவார்னு செவியன் சொன்னபடியே வாருங்கள் இன்னொரு பள்ளி அறைக்குன்னு கூப்பிட்டான். இன்னொரு பள்ளி அறையான இளமருதன் கேட்க, ஆம், இது கார்கால பள்ளி அறை. கீழ்நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது. அடர்ந்த தூண்களும் மர வேலைகளும் இதில் அதிகம். இன்னொன்று வேநீர்கால பள்ளி அறை. அது மேல் மாடத்தில் கட்டப்பட்டுள்ளது. வைகையின் காற்று எல்லா திசையிலிருந்தும் உள்நுழைவதை போல் வடிவமைக்கப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போனான் செவியன். அங்கேயும் வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு. 2 மாளிகைக்கும் எவ்வளவோ வேறுபாடுகள் இருந்தாலும் மேற்கூரை ஓவியம் மட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு. இந்த 2ஐ ஒன்று சேர்த்தாலும் ஈடாக முடியாத பெரும் மாளிகை ஒன்று கட்டப்பட்டு வருகிறதுன்னு சொல்லி பாண்டரங்கத்துக்குள்ள இளமருதனை கூட்டிட்டு போனான். அங்க வைக்கிறதுக்காக தான் அவங்க அப்பா காமன் விளக்க செஞ்சிட்டு இருக்கதால அந்த அரங்கு எப்படி இருக்கும்னு பார்க்க இளமருதனும் ஆவலா போனான். ஓவியங்களும் மர வேலைப்பாடுகளும் மனித கற்பனைக்கு எட்டாத பேரழக கொண்டு கலை வேலைப்பாடுகளின் உச்சமா அந்த அரங்கு இருந்துச்சு. நடுவுல ஆடுகளம். அதை சுத்தி இசைக்கவும் பாடவும் பார்த்து ரசிக்கவும் அதுக்குன்னு தகுந்த மேடைகள் அமைக்கப்பட்டிருந்துச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்துவன் வந்து ஒரு முறை பார்த்துட்டா சரியா இருக்கும். வாங்க, அந்துவன் வரத்துக்குள்ள சாப்பிட்டு வந்துடலாம்னு செவியன் இளமருதனை அங்கிருந்து கூட்டிட்டு போனான். இது ஒரு பக்கம் இருக்க, கோட்டைக்கு தெற்குல மதுரையின் இடுகாடு இருந்துச்சு. இறந்து போன வாசல் தளபதி மாரையனோட உடலை அங்கதான் கொண்டு போயிருந்தாங்க. அந்த சம்பவம் நடந்த கணமே அங்கிருந்த வீரர்கள்லாம் யானை கட்டுத்தறி தலைவன் அல்லங்கீரன் கிட்ட செய்தி சொல்ல ஓடுனாங்க. யானை மேல உட்கார்ந்திருந்த பாகனுக்கு அப்பதான் விஷயம் பிடிபட்டுச்சு. யானைக்கு மதம்லாம் பிடிக்கல. மதம் பிடிச்சிருந்தா இந்நேரம் நம்ம உயிரோடையே இருந்திருக்க மாட்டோம். நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்ததை எழுப்பி வேலை வாங்கினதுல தான் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. தளபதி மாரையன் தான் அவசரப்பட்டு இடையில வந்துட்டாரு. சரி, இது வந்த வழியே தான் இப்ப போயிட்டு இருக்கு. நம்ம போய் முதல்ல அல்லங்கீரன் கிட்ட சொல்லி அதை சரி செய்யற ஏற்பாடுகளை பண்ணலாம். அங்குசத்தை யானையுடைய வலது காதுடைய பின்புறத்துல சொருகிட்டு சட்டுன்னு பக்கத்து மாளிகை சுவர் மேல தாவி குதிச்சு ஓட ஆரம்பிச்சான். ஆனா அதுக்குள்ள மாரையனோட வீரர்கள்லாம் அங்க வந்து இந்த மாதிரி தளபதியை மிதிச்சு கொன்னுடுச்சுன்னு சொன்னதும் யானைக்கு மதம் தான் பிடிச்சிருச்சுன்னு அல்லங்கீரன் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே கட்டுத்தறியில இருந்த மத்த யானைகளெல்லாம் எழுப்ப உத்தரவிட்டாரு. இங்க அல்லங்கீரனை பார்க்க வந்த பாகனோ அவர் அங்க இல்லாததை பார்த்ததும் செய்தியை கேட்டுட்டு யானைய மறிக்க தான் போயிருக்காருன்றத உணர்ந்தான். யானைக்கு மதம்லாம் பிடிக்கல. கட்டுப்பட மறுக்குதே தவிர கட்டுப்பாட்டை மீறல. வலது காலில் இருக்கிற காயங்கள்ல கட்டு போட்டுட்டா போதும், அது அசையாம நின்றோம். இதை சொல்லலாம்னு தான் அங்க வேகமா வந்தான். ஆனா அதுக்குள்ள எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு மதம் பிடிச்சிருக்குன்னு நினைச்சு அதை வீழ்த்த போறாங்க. எப்படியாச்சும் இதை தடுக்கணும்னு பதறி அடிச்சுட்டு ஓடினான் பாகன். யானை வந்துட்டு இருக்க வீதிக்கு அல்லங்கீரன் போயிட்டாரு. கொடுக்கு போல மேல தூக்கிட்டு இருக்க அடிவாலை கொண்டுதான் மதம் பிடிச்சிருக்கிறத தெரிஞ்சுக்க முடியும். வந்ததும் அடிவாலை பார்க்க முயன்றப்போ மேல பாகனே இல்லைன்னு தெரிஞ்சது. அவனை யானை கொன்னுடுச்சுன்ற முடிவுக்கு வந்தவர் மேல தூக்காம இருந்த அடிவாலை கவனிக்காம விட்டுட்டாரு. மாபெரும் விழா நடக்கிற நேரம், எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு முடிவெடுத்தவர் அதை போக விட்டு சரியான ஒரு நார் சந்தையில யானைகளோட மறிச்சாரு.
ஒரே நேரத்துல 4 யானைகள் பிளிரிக்கிட்டு தொதிக்கைய தூக்கிட்டு முன்னகர அதுங்களுடைய தந்தங்களின் முனைகள்ல ஊன்களும் குத்தீட்டிகளும் மாட்டப்பட்டிருந்துச்சு. அந்த அடர் இருட்டுல என்ன நடக்குதுன்னு யாருக்கும் புரியல. பிளிரலின் பேரொளி மேலெழ அது குறுந்தடியோட மண்ணுல சரிஞ்சது. தலைமை அமைச்சர் சுகுந்தருக்கு முதல்ல செய்தி சொல்லப்பட்டுச்சு. இந்த மாநகர வகுக்கப்பட்ட விதிகளின் வழியே கட்டி காப்பவர் அவர்தான். மணவிழா நாளுக்காக எங்கேயும் மங்கள ஒளி நிரம்பியிருக்க நாள்ல இப்படி ஒரு செய்தியை கேட்டு மனுஷன் நடுங்கி போனார். இந்த செய்தி பரவாம உடனடியா கட்டுக்குள்ள கொண்டு வந்து விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் அப்புறப்படுத்த உத்தரவிட்டு இரவோடு இரவா வேலையை முடிக்கவும் செஞ்சாங்க. அரண்மனையின் நாள்களையும் கோள்களையும் கணித்து சொல்ற தலைமை கணியன் தான் அந்துவன். காலம் கணிக்கும் கணியனான அந்துவனுக்கு மறுசொல் இல்லை இந்த மாநகரில். அவன் கணிச்சு சொல்ற சொல்லே பேரரசின் சொல்லாகுது. பொதிகை மலை அடிவாரத்தில் இருக்கிற பாண்டிய நாட்டின் பெருங்கணியர் திசைவேழருடைய மாணவர். திருமணத்தை முன்னிட்டு புதுசா 3 மாளிகைகள் கட்டப்பட போறது தெரிஞ்சதும் அதனுடைய மேற்கூரையில என்ன ஓவியம் இருக்கலாம்னு முடிவு செய்ய பொதிகை மலை போயிட்டு பேராசான் திசைவேழருடைய கருத்துக்களை கேட்டுக்கிட்டு அவர் சொன்ன அடிப்படையிலேயே வானியல் அமைப்புகளை சொல்லி ஓவியர்களை வச்சு வரைய வச்சிருக்கான். நாளைக்கு பெருங்கணியர் திசைவேழர் அரண்மனைக்கு வர இருக்காரு. அவர் வரத்துக்குள்ள ஓவிய பணிகளை முடிச்சு வைக்கணும். வரையப்பட்டதெல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்காக அந்துவன் புது மாளிகையை நோக்கி வர அவனுடைய வரவுக்காக காத்துட்டு இருந்தாங்க செவியனும் இளமருதனும். அந்துவன் வந்ததும் இளமருதனை அறிமுகம் செஞ்சு வச்சான் செவியன். புது மாளிகைகளை பத்தின அவன் வியப்ப இளமருதன் வெளிப்படுத்தினபடியே அவன் கூடையே நடக்க 3 பேரும் கார்கால பள்ளியறைய நோக்கி போனாங்க. கணியரே, 3ம் வெவ்வேறு விதமான மாளிகைகள். ஆனால் மேற்கூரை ஓவியத்தை மட்டும் ஏன் ஒன்று போல் வரைந்திருக்கிறீர்கள்னு கேட்டான். 3ம் வெவ்வேறானவை தானேன்னு சொன்னா அந்துவன். இல்லையே, ஒரே மாதிரி தானே இருக்கின்றன செவியன் கேட்க, வானத்தில் உள்ள வேறுபாடுகளை அறிய சற்றே வானறிவு வேண்டும். வாருங்கள், என்ன வேறுபாடு என்று உங்களுக்கு சொல்கிறேன்னு அந்துவன் அவங்க 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போனான். கார்காலத்து மாளிகையின் மேற்கூரையை காட்டி சொன்னான், இதில் மதி எவ்விடம் இருக்கிறது பார்த்தீர்களான்னு. மதின்றது நிலவுடைய பல பெயர்கள்ல ஒரு பெயருங்க. மேற்கூரையின் இடது பக்கம் இருக்கிறதுன்னு செவியன் சொல்ல, நான் இடம் என சொன்னது காலத்தை. வானத்தில் நிறைமதி எந்த விண்மீன் கூட்டத்தோடு இணைந்து நிற்கிறதோ அந்த விண்மீன் பெயரில்தான் அந்த மாதத்தை அழைக்கிறோம். அங்கு பாருங்கள், 6 முத்துக்களை போல் மின்னிக் கொண்டிருப்பவை தான் கார்த்திகை விண்மீன் கூட்டம். அதோடு மதி நிற்பதால் இது கார்த்திகை மாதம். மதி நிற்கும் இடம், விண்மீன் கூட்டம் இருக்கும் இடமும் பிற கோள்கள் நிற்கும் இடமும் வானியல் கணக்குப்படி அமைக்கப்பட்டுள்ளன. திகிரி கணக்கு, அதாவது வானியல் கணக்கை அறிந்தவர்கள் இந்த ஓவியத்தை பார்த்தால் எந்த ஆண்டு, எந்த மாதம், எந்த நாளை இந்த ஓவியம் குறிக்கிறது என்பதை துல்லியமாக சொல்லிவிடுவார்கள். மேற்கூரையின் வட்டத்துள் இருப்பது ஓவியம் அன்று, காலம். இளவரசர் பொதியவிற்பன் பிறந்த போது வானத்தில் நாள் மீன்களும் கோல் மீன்களும் இருந்த அமைப்பு இதுதான். படுக்கையில் சாய்ந்து பார்க்கும்போது அவரது கண்கள் நேரடியாக இதைத்தான் பார்க்கும். மதியும் விண்மீன்களும் கோல் மீன்களும் இதே அமைப்புக்கு மறுபடி வர 60 ஆண்டுகள் ஆகும். காலத்தின் முழுவட்டம் எல்லா காலங்களிலும் ஒளி வீசிக்கொண்டு தான் இருக்க போகின்றன. அதைப்போல் என்றென்றும் ஒளி வீசக்கூடிய வாழ்வை நீ அமைத்துக் கொள் என்று காலம் அவருக்கு ஒவ்வொரு இரவும் சொல்லும்னு அந்துவன் விளக்கம் கொடுத்து முடிச்சான். விளக்கத்தை கேட்டு இளமருதனும் செவியனும் மெய் சிலிர்த்து போனாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து வேணிற்கால மாளிகையின் மேற்கூரையில் இருக்கும் கால அமைப்பு இளவரசியார் பொர்சுவை பிறந்த போது நிலை கொண்டிருந்த வானியல் அமைப்புன்னு அந்துவன் சொன்னான். 3வது மாளிகையான பாண்டரங்கத்துக்குள்ள நுழைஞ்சதும் இது யார் பிறந்த கால அமைப்புன்னு செவியன் கேட்டான். அதுதான் எனக்கும் தெரியவில்லை. நாள்களும் கோள்களும் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என திசைவேழர் குறித்து தந்தார். அதன்படி வரைந்துள்ளேன். இது என்ன அமைப்பு என்று இப்போது வரை எனக்கு விளங்கவில்லை. நாளை அவர் வரவிருக்கிறார். இதில் எத்தனை குறைகள் அவர் கண்களுக்கு தெரிய போகின்றனவோன்னு அந்துவன் கொஞ்சம் பதற்றத்தோடையே சொல்லிட்டு இருந்தான். உடனே செவியன், அரண்மனைக்கணியனின் பார்வையில் நடந்துள்ளவற்றில் குறை கண்டறிய முடியுமா என்னன்னு கேட்க, அசட்டையான சிரிப்போட அந்துவன், வரையப்பட்ட வானில் எத்தனை விண்மீன்கள் இருக்கின்றனவோ அத்தனை குறைகள் அவரால் கண்டறிய முடியும். வானில் அவ்வளவு நிறை கண்டவர். அதனால் தானே பெரும் புலவர் கபிலர்
திசைவேழரை போற்றி அத்தனை பாடல்களை பாடியுள்ளார்னு சொல்லிக்கிட்டே அந்துவன் வெளிமாடத்தை பார்த்தப்போ அங்க வட்ட வடிவுல செஞ்சு வைக்கப்பட்டிருந்த திகிரி மேடை மேல கூண்டு ஒன்று இருந்ததை பார்த்துட்டான். அதை பார்த்ததும் பதறி போனவன் அதை தூக்கி கீழே எறியுங்கள்னு கத்துனதும் இளமருதன் உடனே ஓடிப்போய், ஐயா பொறுத்து கொள்ளுங்கள், நான் கொண்டு வந்த கூண்டுதான் இதுன்னு சொன்னான். அந்துவனுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. என்ன இது அருவருப்பான விலங்கு, இதை கொண்டு வந்து ஏன் இதில் வைத்தாய்? அது என்ன மேடை தெரியுமா? எதற்காக அமைத்திருக்கிறோம் தெரியுமா? இப்படி கரைப்படுத்தி விட்டாயேன்னு கோவப்பட்டான். இளமருதன் அவனை வணங்கி மறுபடியும் மன்னிப்பு கேட்டான். அந்தவன் உடனே பணியாளர்களை வரவழைச்சு திகிரி மேடையை சுத்தம் செய்ய வச்சான். செவியனுக்கோ என்ன சொல்றதுன்னு தெரியல. தேவாங்க இருக்கிற இந்த கூண்டை எங்க வைக்கன்னு இளமருதன் கேட்டப்போ அங்க வைக்க சொன்னதே அவன்தான். வெளியிலேருந்து வந்தவன் ஒருத்தன் இப்படி செஞ்சிட்டான்றதால அவனுடைய கோபம் இந்த அளவுக்கு இருக்கு. இதே நம்ம தான் சொன்னோம்னு தெரிஞ்சா அவ்வளோதானு மனசுல நினைச்சுக்கிட்டு சட்டுன்னு பேச்சை மாத்துறதுக்காக இந்த அழகிய வட்ட வடிவ மேடையை எதற்காக மாளிகையை விட்டு வெளியே அமைத்துள்ளார்கள்னு கேட்டான். கோபம் தணிஞ்ச அந்துவன், இது சக்கரவாக பறவைக்கான மேடை. பறவைகளின் இளவரசி சக்கரவாக பறவை என்று சொல்வார்கள். வரப்போகும் பாண்டிய நாட்டு இளவரசியார் பொற்சுவையின் செல்ல பறவை அதுதானாம். இது உண்மையில் பறவைகளின் இளவரசி அன்று, வணிகர்களின் இளவரசி. ஆம், கால மாற்றத்தை கணித்து சொல்லும் பறவை அது. கார்காலத்துக்கான காற்று தொடங்கும் போது உலகின் எந்த திசையிலிருந்தோ இது வந்து விடுகிறது. இது வந்துவிட்டால் காற்றின் திசையும் மழையின் தொடக்கத்தையும் கடலில் மிதக்கும் வணிகர்கள் அறிவார்கள். மழையோடு வந்து மழை நீரை மட்டுமே அருந்தி உயிர் வாழும் வியப்பு தரும் இந்த பறவை மழைக்காலம் முடிந்ததும் புறப்பட்டு மீண்டும் கடலுக்குள் போய்விடுகிறதுன்னு சொல்லிட்டு இருந்தான். இளவரசி இந்த பறவையோட தான் வந்துட்டு இருக்காங்களாம். அந்த பறவைக்கான கூண்டு வைக்கிறதுக்கான மேடை ஒன்று செய்ய சொன்னாங்க. அதுக்காக தான் இதை பண்ணியிருக்கோம். அதில் போய் இந்த விலங்கு வச்சிட்டீங்களே. ஆமாம், என்ன விலங்குது? இதுக்கு முன்னாடி இதை நான் பார்த்ததே இல்லையே, எதுக்கு இதை கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டான். தேவாங்குன்னு அதனுடைய பெயரை சொல்லி திருமண பரிசா கொண்டு வந்திருக்கோம்னு அவன் சொன்னதும் உலகமே வியக்க போகும் ஒரு திருமணத்துக்கு நீ கொண்டு வந்து உள்ள பரிசு இதுதானான்னு சிரிச்சபடி குறுநில மன்னன் ஒருவனின் மகனால் மாமன்னரை இந்த காலத்தில் கண்டுவிட முடியுமா என்னன்னு கேலி பண்ணான். செவியன், இல்ல, வெங்கல் நாட்டு மேல பேரரசருக்கு நல்ல மதிப்பு இருக்கு, அதனால கண்டிப்பா நேரம் ஒதுக்குவார்னு தான் நினைக்கிறேன்னு சொல்ல, சரி சரி அதையும் பார்ப்போம், இந்த விலங்கை இனி இங்க வைக்க கூடாது, மாளிகைக்குள்ள இருக்கிற மேடையில வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்துவன் போயிடுறான். இளமருதன் கூண்டை எடுத்துக்கிட்டு பாண்டரங்கத்துக்குள்ள நுழைஞ்சான். இந்த அரங்குல வைக்கத்தான் தன் தந்தை காமன் விளக்க செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா நான் கொண்டு வந்த இந்த விலங்கு அதுக்கும் முன்னாடியே இங்க உள்ள நுழைஞ்சிடுச்சேன்னு நினைச்சபடியே ஒரு மேடை மேல வச்சான். உள்ள இருந்த 2 தேவாங்குகளும் கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டே அண்ணாந்து மேற்கூரைய பார்த்துச்சு. பார்த்ததுல இருந்து கத்திக்கிட்டே இருக்க முதல் முறையா அப்போதான் அதுங்களுடைய சத்தத்தை இளமருதன் கேட்கிறான். அப்படி என்ன இருக்குன்னு இவனும் மேல அண்ணாந்து பார்த்தான். சிதறி கிடக்கிற விண்மீன்களுக்கு இடையில ஒரு ஓரத்துல நிலவு இருந்துச்சு. காலம் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா அவனுக்கு தான் அது என்னன்னு புரியல.